எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை கேரட்டுங்க. இந்த தொட்டியில் நம்ம ஏற்கனவே ஒரு கேரட் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 3 கேரட் இருக்குங்க. அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இப்படி இது பார்த்தோம்னா நாற்று தொட்டிங்க. இதில் நான் ஒன்றே ஒன்று தான் நடவு செஞ்சேன். அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. இது மட்டும்தான் கேரட்டாக இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் முதல் அறுவடையாக கேரட் எடுத்திருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. அடுத்த அறுவடை நம்ம கத்திரிக்காய் எடுக்க போகிறோம். இது பாருங்கள், நல்லா கொத்தாக காய்ச்சிருக்குங்க. இந்த கத்திரிக்காயெலாம் நிறைய கொத்தாக காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு நான் எனக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். இதையும் கட் பண்ணி
இந்த கத்திரிக்காய் செடியில் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வந்து நிறைய இருக்குது அப்படின்ட்டு. ஒன்று ஒன்றா காய்க்கிறத விட இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சதுன்னா நம்ம வந்து ஒரு 2 செடியிலேருந்து அறுவடை பண்ணால் கூட நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் குழம்பு வைக்கிறதுக்கு. கொஞ்சமாக வந்து கொத்தவரை காய்ச்சிருக்குங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சமாக இருக்குது, இது போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம நினைக்காம நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து வைக்கிறோம் இல்லையா, அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த கொத்தரக்காயை போட்டுட்டோம்னா சூப்பராக தொக்கு வந்து கூடுதலாக நம்மளுக்கு கிடச்சிடும். பாருங்கள் கொத்தவரை வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. 2வது அறுவடையாக நம்மளுக்கு வந்து கத்திரிக்காயும் கொஞ்சமாக வந்து கொத்தவரையும் கிடச்சிருக்குங்க. அடுத்த அறுவடை என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சேப்பக்கிழங்கு கிட்ட போக போகிறோம். சேப்பக்கிழங்கு வந்து நான் ஒரு தொட்டிலிருந்து மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறேன். அதுவே வந்து போதும்னு என் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு. அதனால் வந்து ஒரே ஒரு தொட்டிலிருந்து மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஒரே ஒரு தொட்டியிலிருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதை தான் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 2 தொட்டியில் நடவு செஞ்சுருவேன். ஒரு 6 மாதத்தில் நம்மளுக்கு மறுபடியும் சேப்பக்கிழங்கு வந்து அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து செடிக்காக கட் பண்ணிட்டோம். மிச்ச மீதி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரே ஒரு தொட்டியிலிருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் சேப்பக்கிழங்கு. சரிங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம அறுவடையை பார்த்துட்டோம். அடுத்த அறுவடை வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.